அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம். வணக்கம். திருக்குறள் வாழ்வுக்கும் தேர்வுக்கும். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றென்று. விருந்து புறத்ததா அப்படின்னு சொன்னால், விருந்தினர் தன்னை காண வந்தவர், உண்ண வந்தவர், தன் வீட்டிற்கு விருந்தாளியாக வந்தவர் வெளியிலே காத்திருக்கும் போது, வெளியிலே அவரை காக்க வைத்துவிட்டு சாவா மருந்தனினும், வள்ளுவர் சொல்றார் பாருங்க, உனக்கு அமிர்தமே கையில் கிடைத்தாலும் ஒரு சமயத்தில் மட்டும் உண்டு விடாதே. அந்த சமயம், அந்த தருணம் எது? சாவா மருந்தனினும் சாப்பிடாத ஒரு இடத்துல மட்டும். என்னது சாவா மருந்து சாப்பிடாமல் இருக்கணுமா? ஆனால் வள்ளுவர் சொல்கிறார், ஆமாம், ஒரு தருணத்தில் மட்டும் அதை செய்து விடாதே. எப்போது என்று சொன்னால், விருந்தினரை காக்க வைத்து விட்டு அதை செய்யாதே. விருந்து புறத்ததா, விருந்து காத்து கொண்டிருக்கின்ற வேளையிலே சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றென்று. அது தன் உயிரை நீண்ட ஆயுள் கொடுத்து காக்கக்கூடிய அமிர்தம் கொடுத்திருந்தாலும் தனித்து உண்ணுதல் கூடாது விருந்து காத்திருக்கின்ற வேளையிலே. இதைத்தான் புறநானூற்றிலே கடலுள் மைந்த இளம்பெரு விடுதி சொல்லும் பொழுது, உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. தமிழருடைய மாண்பை எவ்வளவு தெள்ளத் தெளிவாக இலக்கியங்கள் எடுத்துரைக்கிறது. தமிழருக்கென்று தமிழர் என்று சொன்னாலே அவன் எந்த வகையில் தமிழர் சிறந்தவர் என்று சொன்னால் அறம். அறங்களில் தலையாயதாக காத்து வந்தது விருந்தோம்பல் பண்பு. அந்த விருந்தோம்பல் பண்புக்கு பல இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றது, புகழ் கொடுக்கின்றது, எப்படி நம் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி. புறநானூற்றிலே கடலுள் மைந்த இளம்பெரு விடுதி இந்திரர் அமிர்தம் எய்வதாயினும் சொல்கிறாரு. தேவலோகத் தலைவன் இந்திரன். அந்த தேவலோகத் தலைவனாக இருக்கின்ற இந்திரனை வந்து அந்த அவிர்வாகத்தை கொண்டு வந்து இதை நீ உண்டு விடு என்று சொன்னாலும், இந்த தமிழர்கள் இருக்காங்களே எப்படிப்பட்டவர்களாம்? தமியர் உண்டலும் இல்லரே. அப்படின்னா தனித்து உண்ணுதல் செய்ய மாட்டார்கள். இவ்வளோ அழகாக கடலுள் மைந்த இளம்பெரு விடுதி கொடுக்கிறார். அதே கருத்தை வள்ளுவர் விடத்திலே சட்டென்று அடித்து கூறுகிறார். செய்யாதே என்று அடித்து சொல்கிறார். செய்ய மாட்டார்கள் என்று கடலுள் மைந்த இளம்பெரு விடுதி புகழ்மொழி கூறினாலும், இதை செய்யாதே, அதை ஒன்று மட்டும் செஞ்சிடாத அப்படின்றார். எது? விருந்து புறத்தை காத்து கொண்டிருக்கின்ற வேலைகளே அமிர்தத்தை, இந்திரர் கொடுத்த அமிர்தத்தை தன் கையில், அது உன் மூப்பை காக்கக்கூடியதாக இருந்தாலும், உன் மரணத்தை தள்ளி போடக்கூடிய மருந்து என்று இருந்தாலும் கூட அதை தனித்து உண்டு விடுதல் கூடாது. இதற்கு மிகச் சான்று என்று சொன்னால், புரிக்கல் மலையிலே விளைந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து அதியமான் இடத்திலே கொடுத்தபோது, அதியமான் அவ்வை வந்திருக்கிறாள் என்று கேட்டவுடன், விருந்தினர் வந்திருக்கின்ற வேளையிலே சாவா மருந்தனினும் தனித்து உண்ணாமல் தான் உண்ணாது அவ்வையினிடத்திலே கொடுத்து, நான் உண்டால் என்ன ஆகப் போகிறது, நீ உண்டால் தமிழ் வாழும் என்று நினைத்து கொடுத்தார் அல்லவா. இதைத்தான் வள்ளுவரும் குறிப்பிடுகிறார், புறநானூறும் அதைத்தான் குறிப்பிடுகிறது. வாழ்விலே காக்க வேண்டியது, மிகவும் போற்ற வேண்டியது, இடைவிடாது செய்ய வேண்டியது விருந்தோம்பல். யார் வீட்டிற்கு வந்தாலும் விருந்தினரை மட்டும் நாம் எப்போதும் முகம் சுழிக்காது, அவரிடத்தில் வெறுப்பு காட்டாது, நம்மால் இயன்றதை கொடுத்து, நாம் என்ன உண்ணுகிறோமோ அதை கொடுத்து பாராட்டினாலும் சீராட்டினாலும் போதுமானது. இது வாழ்வுக்கு தேவையானது. தேர்வுக்கு என்ன வேண்டுமையா என்று சொன்னால், சாவா மருந்தனினும் உண்ணக்கூடாத தருணம் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? நேரடியாக கேள்வி இது வந்திருக்கா. எப்போது சாப்பிடக்கூடாது? விருந்து காத்திருக்க வேலையிலே, விருந்து காத்திருக்கும் வேலையில். ரெண்டாவது, இதே கேள்வியை ரிவர்ஸில் மாற்றி கேட்கலாம். விருந்து காத்திருக்கும் பொழுது செய்யக்கூடாத செயல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? தனித்து உண்ணுதல் கூடாது. சாவா மருந்தனினும் தனித்து உண்ணுதல் கூடாது. விருந்தினரை விட்டு விட்டு சாப்பிடுதல் கூடாது. இந்த இரண்டு வகைகளிலே வினாக்கள் அமையலாம். அந்த குறளை முழுவதுமாக உள்வாங்கினால் இரண்டு வினாக்களும் ஒரே மாதிரியான வினாக்கள் தான். ஒரு முறை மாற்றி கேட்கப்படுவது உண்டு. இந்த இரண்டு அடிப்படையில் மட்டும் வினாக்களை தெரிந்து கொள்வோம் இந்த விருந்தோம்பல் அதிகாரத்தில். நன்றி கண்மணிகளே. அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்.